திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தொண்டரஞ்சுகளிருமடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடமென்பரால் வண்டு பாட மயிலால் மான் கன்று துள்ள கவரி கெண்டை பாயச் சுனை நீல மொட்டலருங்கேதாரமே. பிள்ளைங்க படிங்க. நாங்கள் இன்றைக்கு காஞ்சி புராணத்துல அடுத்த மற்ற புராணம் படிக்க போறோம். புராண வரலாற்று படலம் படிங்க. நைமிசாரணிய சிறப்பு. எழுசீரடி ஆசிரியர் விருத்தம். மிடர்கள் தவத்தோர் வேள்விசை வினைக்கு வேண்டிய வேண்டியாங்கு உதவ கடவுளான் பயிலுங்காட்சியால் அவை உன் கைகொட துணைத்தவரால் துணைத்த வானவரால் தொடர்வுறும் ஓம புகை தளி இச்சுரும்பர் உள்ளர்தரா பன்மலர் பொழிலால் அடர்தருங்காமர் கற்பகவனமே யாயது நைமிசாரணியம். வலிமை பொருந்திய தவத்தை உடையவர் யாகம் செய்தற்கு வேண்டிய பொருட்களை வேண்டியவாறே உதவும் காமதேனுவையும் அவிவரக்கூடிய இதய தேவரையும் தன்னுட்கொண்டமையாலும் வேள்வி புகையாலும் வண்டுகள் சஞ்சரியாத சோலைகளை உடமையாலும் நைமிசாரணிய வனம் அழிய கற்பக சோலையான ஆயது. வேண்டிய வேண்டற்கு உதவது தவம். திருக்குறள் 265 இருக்காம். தவத்தவர்க்கு யானைகள் ஏவல் செய்தல். கான் யானை தந்த விறகில் கடுந்தென்றல் செந்தி வேட்டு. புறநானூர்ல 551 6 இருக்காம். செந்தி பேணிய முனிவர் வெண்கோட்டு கழுதர் விறகின் வேட்கும் பொருள். அவ்வளவுதான். அடுத்தா அது வண்டு. அதுல என்ன ஒரு வசனம் கிடக்கு. வண்டு வராத இடம் என்றது வண்டு வராத சோலை என்றால் என்ன? வண்டுகள் சஞ்சரியாத சோலை. வண்டு வராத சோலை என்றால் தான் தேன் குடிக்காது. வண்டுகள் சஞ்சரியாத சோலைகளை உடமையாளி நைமிசாரியவன அந்த வண்டுகள் புகையாலான் வண்டுகள் வராது. அதான் நாங்க விடியவும் முண்டை கொண்டு படிச்ச நாங்கள் வண்டு மொய்க்காத பூக்கள் பூவில வண்டு மொய்க்காது. அது இஞ்சையும் பாருங்க பின்னேரம் அதே இது வருது வண்டுகள். அவ சொன்னதான் சரி. இந்த வேலி புகையில கரைச்சலால வண்டுகள் அங்க சஞ்சரிக்கல. இஞ்ச பாருங்க இஞ்ச இருக்குது. வேலி புகையால வண்டுகள் சஞ்சரியாத சோலைகுள்ளமே உடமையான. சரி, அடுத்த பாட்டு தனாவணிங்க. தாதவில் கடுக்கை. சாதவள் கடுக்கை நருந்தொடை மிலை சுந்தம் சுந்தம்பிரான் அடியல துணரா மாதவர் எட்டு மகவினை சிதைப்ப வருகரும் தைத்தியர் அவர் தங் காது வெஞ்சாவ அள்ளி சாப வலி குடைந்தோடும் காட்சியே கடுக்கும் அம்மகத்தீ மீதுயர்ந்தண்ட சுவர்தலம் முறிஞ்ச விளம்பழு மறுபுகைப்படலை வேள்வித்தீனொன்றும் அண்டப்பித்திகையில் உராய்கின்ற புகைப்படலம் நறுமணங்கமலும் கொன்றை மலர் மாலையை சூடுகின்ற உயிர்களுக்கு தலைவனாகிய சிவபெருமான் திருவடிகளை அன்றி பிரிதுணராத பெருந்தவர் இயல்பாகச் செய்யும் யாகத்தை கெடுக்க வரும் கரிய அசுரர் அத்தவத்தோர் இடும் கொடிய வெஞ்சாப வலிமையை புறமுதுகோட்டும் காட்சியை ஒக்கும்.
முனிவர் வேள்வியை அசுரர் அடித்தலை தாடகை வதை முதலியவற்றுட்காண்க. கருந்திரை அளக்கரகருடைத்தெழுந்து கனை இருள் பருகு வெங்கதிரோன் இருந்தவர் வேள்வி சலத்தபி பாகம் மேற்பவந்தணுகுவோன் அணுகுவோன்மான மருந்தென கிளைத்து வானுற சிவந்த வளம் பொழில் கிளைகளை கரத்தால் திருந்துரோதிக்கு குனிந்து புக்குலா வீச்சேனிடை போய் நிமிர்ந்தும் ஒரு மாள் வெள்ளிய அழகையுடைய கரிய கடலின் வயிற்றை அதாவது நடு கிழித்தெழுந்து செறிந்த இருளை பருகும் சூரியன் பெருந்தவமுடையோர் வேள்வியில் தனக்குரிய அவியை ஏற்றுக்கொள்ள அணுகுவோனைப் போல தளிர் இலை பூ காய் கனி இவற்றால் நோய்க்கு மருந்து போல தழைத்து வானில் தோய உயர்ந்த வளமுடைய சோலையின் கிளைகளை கிரணக்கரங்களால் செவ்வனே ஒதுக்கி வளைந்து உள்புகுந்து உலாவி நெடுந்தொலைவிற் போய் உயர்ந்தோம். தளிர் இலை பூ காய் கனி முதலியன பலவும் மருந்தா பயன்தரல் அதாகி மருந்தாகி தப்பா மரம். திருக்கோவையாரிலேயோ திருக்குறள்லயோ 217 குறளாத்தான் இருக்கணும். சிறகர் வண்டிமிரும் வட்டவாய் கமலச் செழும் செழும் பொகுட்டரசு வீற்றிருக்கும் மறை முதற்கிழவன் முனிவரவர் வேண்ட வளைத்தனன் விடுத்த புல்மேமி இரவுறாதென்றும் ஆயிடை உறவதென கவின் காட்டித் தேத்தி அறை தரச் செறிந்து நரவம் ஊற்றெடுக்கும் அரம்பெறல் மதுவிராள் வலயம். பிரமன் முனிவர் விருப்பம் நிறைவெய்த கருப்பை புல்லால் அமைத்து விடுத்த சக்கரம் அழியாது என்றும் அவன் பொருந்தி உளவென தேனீக்கள் ஒலிக்கும்படி பெருகித் தேன் ஊற்றெடுத்து பாயும் தேனடையாகிய வட்டங்கள் அழகு செய்யும் பொருட்டு தாமரை கொட்டை தாமரை கொட்டை தேத்து தேனி பிறல் அருமது தேன் பிறரால் சுருட்டிச்சு இயலாதது. தேனியை தவிர உங்களால செய்ய முடியாது. தேனை சுருட்டிக்க முடியாது பிறரால். அதோட கஷ்டப்பட்டு ஒரு ஊவா போய் கொஞ்சம் கொஞ்சமா திரட்டி கொண்டு சேர்க்கும். அதிசயமா விரும்பிய இடவந்தாங்கு தோற்றத்தால் விளங்கெரியுருவினின் பூத்த வரும் பணி கொண்ட காட்சியார் பெரியவரைய வண்ணம் இருந்தவராக இரும்புவி உய்ய கோடலால் யாரும் மேத்திடும் பெற்றியால் உலாவ பெரும்பெயற் கைலை கடவுளே போலும் பிறங்கொழி நைமிசாரணக்கானம். விரும்பிய இடமும் உறுதியாக தாங்குகின்ற காட்சியாயினும் விளங்குகின்ற தீயை ஒத்த வடிவினில் பொலிகின்ற அரிய பாம்புகளை அணியாக கொண்ட தோற்றத்தினாலும் மகாமேரு அவ்விடத்து பெரிய வில்லாக பெரும் புவியில் உள்ள வரை முப்புறத்தினின்றும் உய்ய கொள்ளுதலாலும் யாவரும் துதுக்கி மேற்பினாலும் கெடாத மகா வாக்கியத்தின் பொருளாய் விளங்கும் கைலை மலை தலைவனையே ஒக்கும் விளங்குகின்ற ஒளியுடையது நைமிசாரணியம். இடபராசியை தாங்கும் தோற்றத்தால் தீயின் நிறத்தையொத்த நிறமுடைய அரும்புகளை கொண்ட காட்சியாலும் பெருமக்களை அவ்வனத்தில் பெரிய தவசிகளாக கொண்டு உலக மக்களை உய்ய கொள்ளுதலாலும் யாவரும் போற்றி மேல்வினாலும் சிவபிரானுக்கு நைமிசான வனத்திற்கும் சொல்லொப்புவமையால் முடித்தார். வரும் இருட்செயல்களிலும் வனத்திற்கும் திருமால் பிரமிற்கும் சொல்லொப்புவமையால் முடித்து காட்டுவார். இது சிவபெருமான பற்றி ஒப்பு காட்டியிருக்கான். அடுத்த 2 வார்டிலையும் மாலுக்கும் அயனுக்கும் ஒப்பு சொல்ல போற.
திசைமுகன் முந்தியுறவளை நேமி சேர்ந்திடும் கொள்கையால் என்றும் அசைவில் வானவர்க்குப் புரை அவே அவள்தம் அளித்தலாற் பூமணம் பெறலால் வசைதவு காட்சிக் கருநிறக் கருவி மலை முகில் மேனி வந்தழகாய் இசைதலாற் சார்ங்கம் தார்க்கம் சார்ங்கம்னுதான் இருக்கு. ம். சார்ங்கம் சாவன்னா சார்ங்கம். இல்லைன்னா இங்கன்னா காணாமண்ணா சாருங்க. அதான் சார்ங்கம். சார்ங்கம் சார்ங்கம் நிக்கல் இசைதலாற் சார்ங்கம் ஏத்தியோன் நிகர்க்கும் இணையிலா நைமிசக்காடு நான்முகன் முந்திக் கமலத்திற் பொருந்த பஞ்சசன்யமும் பாஞ்ச சக்கரமும் பஞ்சசன்யமும் பாஞ்சசன்னி அந்த பாஞ்சசன்யமும் சிறுமாலின்ற சங்கு அதை சொல்லு. சக்கரமும் வாய்ந்த இயல்பானும் துளக்கமில்லாத தேவர்க்கு நரைதிரை மூப்பு முதலிய குற்றங்களை அளிக்கின்ற அமிர்தம் அளித்தலானும் பூமி தேவிய மனம் புணர்ந்தலானும் குற்றம் நீங்கிய அறிவினையுடைய கரிய நிறமுடைய மின்னு முதலிய தொகுதி கொண்ட முகில் போலும் திருமேனி வந்து அழகாய் இயைதலாற் சார்ங்கம் என்னும் வில்லேந்தி சார்ங்க பாணியாகிய திருமாலை ஒக்கும் நைமிசவனம். நான் முகன் செலுத்த வளைந்த சக்கரம் சேர்ந்திடும் கொள்கையானும் தேவர்க்கு அவிசாகிய அமிழ்தம் அளித்த நாளும் பூவின் மனம் பெறலானும் மிகம் மேலுயர்ந்து அழகாக பொருந்துதலானும் நைமிசாரணியம் திருமாலை ஒக்கும் வந்து நிவந்து திருமேனி வந்து மேல் உயர்ந்து உந்தி உருட்ட செலுத்த உந்தி கமலத்தில் பொருந்த உந்தி உற இந்த திருவாசகத்துல வார சக்கண்ட கதை. குளவுகால் வாய்கள் பாட்டு அடுத்த பாட்டு ஒரு கொஞ்சம் தானே சந்திரிக்கணும். அதுக்கு பொருள் விளக்கம் தரவே இல்லை. அதுக்கு குளவுகால் வாய்கள் மறுபலால் அகலங்கொண்டமும் நூல் வயங்குதலால் சலமர வேத மொழிதலால் வனத்து தாமரை இருக்கையுமே உதவு. அது நான் நினைக்கிறேன் நான் பிழை விட்டுட்டேன். அது தனா வாய்ச்சிருக்கவனும் முதல் பாட்டு. சரிதானே கருத்து. ஆண்டி பாட்டு நம்பர் வேற இல்லையாண்டி, நாங்கள் தந்திரப்பட்டு படிச்சுட்டோம். 6வது பாட்டுக்கு தெனாண்டி 6வது பாட்டுக்கு வசனம் இந்த இதோட மேனி உருட்ட கலந்து பொருந்த அதோட தான் முடிஞ்சிருக்க வேணும். நானேலாது பாட்டு நான் அதை கமலாதான் படிக்கணும். இந்த பாட்டு நான் அதுல பாட்ட வேள் நான்முகன் செலுத்த விழுந்த சக்கரத்தேத்துல கொள்கையால தேவருக்கு அவசாயி அமிழ் தமிழத்தினாலும் அது அந்த இப்படி வேற பாட்டு போல கிடந்துட்டுது. மேனி அது சொந்த மேனி மேல் வந்து உந்தியூர் அது இது அதுக்குரியது தெனாண்டு இதுக்குரியது. இதுதான் உலவு ஆழ்வாய்கள் மறுவலால் அகலங்கொண்டமுன் நூல் வயங்குதலால் செலமர வேத மொழிதலால் பெனத்து தாமரை இருக்கையுமே உதவுதலால் பல பொறிச் சுடிகை பையரா சுமந்த பரவ சூழ் புடவியே முதலா மலர் தலை உலகம் முழுதும் ஈன்று அளித்த வள்ளலா நைமிசிப்ரவம் விளங்குகின்ற நால்வாய்கள் பொருந்ததாலும் மார்பின்கண் முப்பிரி நூல் விளங்குதலாலும் மாறுபாடு நீங்க வேத மொழிதலாலும் நீரில் எழுந்த தாமலை மலராகிய தபசில் இருத்தலாலும் பல புள்ளி பாம்பாற் சுமக்க பெற்ற கடல் சூழ்ந்த உலகம் முதலாய் விரிந்த உலகங்கள் முற்றவும் படைத்தளித்த பிரமனாகும் நைமீசிய வனம்
வேள் யானைகள் மருவுதல், விரிந்த 3 வேதங்கள் ஓதப்படுதல், பொய்யொழிதலின் குற்றமொழிதல், தாவுகின்ற மறை என்னும் மான்கள் உலவுதலும் உடைய நைமிசிய வனம். 5, 6, 7 நைமிசிய வனத்தை சொல்லப்புமையால் மும்மூர்த்திகளோடு ஒப்பிட்டு காட்டல் அறிந்து இன்புறத்தக்கது. இனித்தான் அவருக்கு வரப்போகுது ராணியக்காக பாட்டு. அதுல இப்ப முனிவர் குலாம் வாஜி போட்டு படிங்க ராணியக்கா. வேண்டி நைமிசாரண்யத்துல அதை பற்றி தான் சொல்லப்படுது. நாங்கள் அந்த எங்கட 18 புராணங்கள் என்ன சிவமகாபுராணம் என்ன முழுக்க முழுக்க நைமிசாரிய வனத்துல இருந்தானே கதை சொல்றது. பாகவதமும் அப்படித்தான். இது புகழும் இவ்வனத்தின் வசிட்டன் எல்லாம் அங்க புகழும் இவ்வனத்தின் வசிட்டன். புகழும் இவ்வனத்தில் வசிட்டன் வேதாரண்யன் புலத்தியன் துருவாசன் சுகன். கமலாதான் படிக்கணுமா? வசுச்சிரவன் ஆணி மாண்டவியன் சுனப்புச்சன் சமுவர்த்தன் மணிமே சகன் சுனச்சேவன் இடைக்குபவன் சம்பு தட்பரன் ஆத்திரேயன் சௌ நகமுனி புலகன் ஆசுவலாயனன் சமதக்கினி சங்கர் எல்லாம் பெயர். காஞ்சி புராணம் மேலே தோன்றும். விரும்பப்படும் இது பாட்டோ இல்ல பாட்டு இதுதான் அதுக்குரியதான் வாசியுங்க. முதலாவதுக்குரியதான். விரும்பப்படும் பேசப்படும் நைமிச வனத்தில் வசிட்டன் வேதாரண்யன் புலத்தியன் துருவாசன் சுகன் வசுச்சிரவன் ஆணி மாண்டவியன் சுனப்புச்சன் சமுவர்த்தன் மணிமோகன் சுனச்சேவன் இடைக்குவன் சம்பு தட்பான் ஆத்திரேயன் சௌ நகமுனி புலகன் ஆசுவலாயனன் நைமிசாரண்யத்தில சௌனகமுனி சொன்னாரெல்லாம் படிப்பான். இது ராணியக்கா இந்த பாட்டுக்கு இந்த முனிவர் குலாமண்டு தலையங்கத்துலதான் இனி படிக்க போற பாட்டுகள் படிக்கிறோம். ஆனோடைய நீங்க எல்லாம் படிக்கிறது நான் இல்ல. முனிவர் குலாம் இந்த புகழும் மனமும் ஒரு பாட்டானு. முனிவர் குலாம் புகழும் இவ்வனத்தின் வசிட்டன் வேதாரண்யன் புலத்தியன் துருவாசுகளை பாட்டா படிக்காம சும்மா படிச்சிட்டீங்க. அதுக்கு பொழிப்பு இனி 9வது பேர் தானே அதுல. ஓகே சரி, இனி 9வது பாட்டு. ஏன் உங்களுக்கு இறைவன் படியுங்கோ. எல்லாரும் நான் தான் நித்திரையால் ஒழும்பி இருக்கிறேன். நீங்கள் என்ன நீங்கள் உசாராத்தானே என்னவோ இதெல்லாம் குழப்பமா தான் எனக்கு படியுங்கோ. இறைவன் எது பாட்டு இது கருத்தன்னு விளங்க. இறைவதன் குசுரு விந்தன் மாதேசன் இலிகிதன் பராசரன் கற்கன் கிருது அக்கினிவன் பருப்பதன் நாசிகேதன் நாரதன் அசிகர்த்தன் உருவி விசுவாமித்திரன் குனிவரத்து வாசன் உத்தாலன் வாசச்சிரவன் சாண்டில்யன் காசிவன் வாமதேவன் தார்த்தியன் இரணிய சனியே. இரசனியே இரணிய சனியே நல்ல பேர். யாருக்கோ இதை சனியேன்னு சொல்லக்கூடாதுன்னா ஆனா சனியேன்ற இறைவதன் படியுங்க. இறைவதன் குசூர் இறைவதன் குருவிந்தன் மாதேசன் இலீதன் பராசரன் எல்லாம் கரகன் கிருது அக்கினிருவன் பருவதன் நாகேசன் நாரதன் அசிகத்தன் உருகு
விசுவாமித்திரன், குனி, பராசத்துவான், நாங்க ஆகன். சரத்துவாசன். என்ன சொல்லுங்க, நாங்க பாட்டை படிக்காம சும்மா படிப்போம் இந்த நம்பர் போடுறோம். அதுல இரசனி என்றதை பாப்போம் என்ன போட்டு கிடக்கு. அது சும்மா ஓட்டு கிடக்காண்டி 8, 9 முனிவர்கள் பெயரை. இரசனி இரசனி அதான் நான் சொன்னேன், நீங்க இரணிய சனியன்னு சொன்னீங்க. என்ன ஆனா மற்றதுல இட்டசனியன்னு சேர்த்து கிடக்கு. இரசனிதான் அது, இரசனிதான். என்ன உள்ள இருக்கு அதுலயும் இதுலயும் ஒரே தானே கிடக்கு பேரு எல்லாமே கிடக்கு. ஒரே பேர் தான் கிடக்கு. விளக்கம் போடு இல்ல பொழிப்பு விளக்கம். விளக்கம் போடு பேருக்கு என்ன உள்ள விளக்கம் என்ன விட்டுட்டேன். கண்ணுவன் முதலாம் இவை எல்லாம் என்ன செய்த போட்டிருக்கலாம். எல்லாம் என்ன கண்ணவன் முதலாம் மன்னர் முனிவர் களி பெரும் சீர்த்தியர் மாசு மன்னிய மனத்தார் பசுபதியடியார் வடிவேலாம் நீரணி சனித்த புண்ணியர் மும்மை புருண்டர நிறையார் அக்க மாளிகையர் போர் விடையோர் அண்ணல் வாழ்தலத்தில் பற்றினோர் நான் அரிச்சனை எட்டுமார் வந்தார். கண்ணுவன் முதலாகும் கண்ணுவன் முதலாகும் கண்ணுவரசி என்று சவுந்தலத்துல வருது இல்லையா, அந்த சவுந்தலத்தை வளர்த்தவர் கண்ணுவரசி தானே சவுந்தலே. கண்ணுவன் முதலாகும் மதிக்கரிய மனநசீலராகிய முனிவர் மிக பெரும் புகழினர். மனத்தால் தூயர் பசுக்களுக்கு பதியாகிய சிவ நடியார் வடிவமுற்றும் முழுநீறு பூசிய புண்ணியர் திரிகுண்டரமாக நீரணிந்தவர். உருத்திராக்க வடம் அணிந்தவர். இறைவன் எழுந்தருளியுள்ள தலங்களில் பற்றுடையவர். அப்பரனை அர்ச்சனை புரியும் பெரு விரும்பினர். அப்பரனை அர்ச்சனை செய்யும் பெரு விருப்பினர். மனமாசு மன்னியோர் மன அழுக்கை கழுவினோர் மெய்யலாம் வெண்ணீறு சனித்த மேனியர். அதாவது திருநாவுக்கரசர் சனித்தல் பூசுதல். அங்கமும் மறையும் தெளிந்தவர் வேதம் அந்தித்த அறிவினர் விமலர் தங்கு மஞ்சளுத்தே கிளப்பவர் பொறியை தடுத்துயர் தவர் மக மனைவி செங்கனவளோடும் உறைபவர். இதை பாட்டாதான் படிக்க வேண்டி கிடக்கு. செங்கனவளோடும் உறைபவர் தமை போட் சிற்றுயிர் அனைத்தையும் காணும் பொங்கு பேரருளின் எல்லேர் இணையோர் பொலிவுற ஒழுங்குடன் குழுமி வேதமும் வேதாகங்களமும் சிந்தித்து தெளிந்தவர் வேதத்தின் முடிவு கண்ட அறிவினர் விமலர்க்கு உறைவுளாம் திருவைந்தெழுத்தையே கணிப்பவர் ஐம்பொறியை தடுத்தலால் உயர்ந்தவர் மனையாள் மகவோடும் செந்தி வளர்ப்பவர் தம் உயிரைப் போல சிற்றுயிர்களையும் எண்ணி பேரழிற்கு அளவு கோலாய் உள்ளவர். இத்தன்மையதோர் விளங்க ஓரிடத்திற்குழுமி அந்தித்த அந்தம் என்பதன் அடிப்பிறந்த பேரச்சம் கந்தித்த என்பது போல கொள்க வனத்தின் கட்டியோடும் சென்று தங்கள். திருக்குறள் பரிமேலழக உரை. வான பிறத்த நிலை எது? ராணியக்காக பிறகுதான் பிள்ளையாண்டி. கரைமிடற்றறியை கண்ணுறங்காணும் காட்சியான் இறையை இறைவனை கடல் கரகண்டனை இறையை கண்ணுறங்காணும் காட்சியாங்கணிச்சியினல்லால் மரவினை கனிகள் மல்கிய உலக வாழ்வெனும் நச்சு மாமரத்தை இருமுறை காண்பதறித்தென துணிந்தார். இது வெறும் உபாயமற்றவனன் என்றறிவினில்
போதாய் அழிவு அவருள் அருந்ததி கொழுனன் இதரையும் அழிவு ஊழி நெடும்போவதாய் ஊழி 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 அவருள் அருந்ததி கொழுனன் அவருள் அருந்ததி கொழுனன் தரையும் திருநீலகண்ட பெருமானை எதிர் தோன்ற காணும் காட்சியாகிய மழுப்படை கொண்டன்றி பாவச் செயல்களாகிய பழங்கள் மிகுந்த உலக வாழ்க்கை என்னும் விட மாமரத்தை அளிக்கின்ற வகை காண்டல் அரிதன்று ஓர் முடிவிற்கு வந்தவர் அக்காட்சியை பெறும் உபாயம் யாதென்று அறிவினில் நெடுங்காலம் ஆராய்கையில் அக்குலாத்தவரும் அருந்ததிக்கு கணவராகிய வசிட்டர் இதனை சொல்வர். பொருளுக்கு பயந்த ஒரு பொருள் சொல்லணும் போல அவ்வளவு ஹார்டா இருக்கு. கொஞ்சம் ஹார்டா. இனி தவம் என்ற சலியங்கத்துல படிக்க போறீங்க. தவம் அரசியலடி ஆசிரியர் விருத்தம். தாமே மேலாம் தவமே சிவனார் தமை காட்டும் தவமே துறக்கம். நான் தானே? தவமே துறக்கம் அடைவிக்கும் தவமே நரனை தேவாக்கும் தவமே வலாரி திசைக்கின்றவர் சாரங்கன் அயனும் ஆக்கிவிக்கும் தவமே கிடப்பிற்கிடையாததுண்டோ என்று சாற்றினார். அது இன்னும் சர்கன் சாரங்கன் தான். தவமே மேலாகிய சாதனமாகும். அத்தவமே சிவபிரானை தரிசிப்பிற்கும் அதுவே சுவர்க்கத்திற்கும் சேர்க்கும். மானுடனை தேவனாக்கும் இந்திரனும் ஆக்கும் ஏனைய திக்குப்பாலர்களையும் ஆக்கும் திருமால் பிரமனையும் ஆக்கும். அத்தவமே வாய்த்தல் அருது. அது வாய்ப்பின் வாய்க்காது உண்டோ என்று விவரித்து உரைத்தார். அறம் அறம் ஓகே. அறம் அறமே மரங்கள் முழுதளிக்கும் அறமே கடவுள் உலகேற்றும் அறமே சிவனுக்கொரு வடிவமாகும் சிவனை வழிபடுவோர்க்கு அறமே எல்லா பெரும் பயனும் அளிக்கும் யார்க்கும் எவ்விடத்தும் அறமே அச்சந்தவிப்பதென அறைந்தான் சாதாத சதாதப முனிவன். அறமே பாவங்கள் அனைத்தையும் போக்கும் கடவுள் உலகில் சேர்க்கும் சிவபிரானுக்கோர் வடிவமும் ஆகும். சிவனை வணங்குவோர்க்கு வரும் பெரும் பயன் யாவுமே அறம் ஏற்று அளிக்கும். யாவர்க்கும் எவ்விடத்தும் அச்சத்தை தவிர்ப்பதும் அவ்வறமே என சதாபத முனிவர். இவர் என்ன சொன்ன? இவர் என்ன தாக்களுக்கு சாப்பிட கொடுக்கிறவர்? கல்லு. சிலாத முனிவர் தான் இந்த சதாப முனிவர். கொடையே எவர்க்கும் எப்பெருங்கொடுக்கும் நெறியிற் பிறலாத கொடையே யாரும் தன் வழியின் ஒழுகச் செய்யும் குறைதீர்ந்த கொடையே பகையை உறவாக்கும் குலவும் பூதம் அனைத்தினும் கொடையே புறக்கும் என்றுள்ளங்கொள்ள புகன்றான் கௌதமனே. கொடுத்தலானே யாவர்க்கும் எப்பயனும் கிடைக்கும். அறவழி தப்பாத கொடைக்குணமே யாவரையும் தன் வழிப்படுத்தி நடத்தும். தன் ஏவல் கேட்பிக்கும். குற்றம் தவிர்ந்த கொடையே பகைவரையும் உறவினராக்கும். விளங்குகின்ற ஆன்மாக்கள் அனைத்தினும் அதுவே காக்கும் என்று உள்ளங்கொள்ளும்படியாக கௌதமன் ஒவ்வொரு முனிவர் தங்கட இதுகளை சொல்லினோம். அந்த புராண காட்டுல இருந்து ஒரு ஆள் தவத்தை பற்றி, ஒரு ஆள் அறத்தை பற்றி, ஒரு ஆள் கொடையை பற்றி, வாய்மையை பற்றி சொல்ல போறார். காசிவ முனிவர் சொல்ல போறார். சொல்லுங்க, படியுங்க. இப்ப விளங்குது என்னன்னு படிங்க. மெய்யே ராணி அக்கா, மெய்யே
மெய்யே சிறந்த பெருநலமாம் மெய்யே எவையும் நிலை பெறுத்தும் மெய்யால் அழல்கால் கதிர் பிறவும் தந்தன் தொழிலின் விலகாவாம் மெய்யே எவைக்கும் இருப்பிடமாம் மெய்யே மெய்யே சிவமாகும் மெய்யே பிரம பதமென புகன்றான் வினை தீர் காசிவனே. உண்மையே சிறந்த பெரு நன்மைக்கு ஏது வசம் ஏதுவாம். உண்மையே சிறந்த பெரு நன்மைக்கு ஏதுவாம். எவற்றையும் நிலைநிறுத்தும். நெருப்பு காற்று சூரியன் முதலிய பிறவும் தத்தம் தொழிலை நியதியாக செய்யவும் அதுவே ஏதுவாம். சத்தியமே எவற்றினுக்கும் ஆதாரமாம். அதுவே சத்தியமாக சிவமாகும். மெய்யே பெரும் பதமும் என பேசினார் காசிவ முனிவர். வாய்மையை பற்றி காசிவ முனிவர் சொல்றாரு. வேள்வி எச்சம் ஒன்றே இருமையினும் மேலாம் இமையோர்க்கு உவப்பாவதெச்சம் ஒன்றே மகத்திறமையாம் எம்மான் விளையப்படுவதும் எச்சம் ஒன்றே நான் நனிசால் சிறந்த பொருளும் இருங்கருமம் எச்ச நிகர்வே இந்நிகர் வேறில்லை என பரத்துவாசன் இயம்பினான். பரத்துவாசன் சொல்றார். வேள்வி ஒன்றே இம்மையிலும் மறுமையிலும் நலம் பயக்கும். அவ்வேள்வியே கண்ணிமையாராகிய தேவரை மகிழ்வுறச் செய்வதும் வேள்விக்கு தலைவனாகிய எமது சிவபெருமானால் விரும்பப்படுவதும் அதுவே. மிக 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 சிறப்புடைய கர்மமாகிய வேள்விகளுக்கு ஒப்பது வேள்வியே, அதற்கொப்பது வேறில்லை என பரசுவாத முனிவர் கூறினார். ஏகாரங்கள் பிறநிலையோடு தோற்றமாம். சற்கர்மங்களில் தேற்றம் என்றுதான் சொல்லணும். அத ஏகாரங்கள் பிரிநிலையோடு தேற்றம். எச்சத்தினால் வேறாம் எனக்கு கருமங்களுக்கு கெச்சம் போல. அதுவும் நீங்கள் நம்புறீங்க. படலம் கேள்விக்கு தக்கேச படலம் வேள்விக்கு நாயகன் உயர் வேள்வி இறை நாம் மகந்தன காசன் முக்கண் வள்ளலே சிவாத்தன படலம் தக்க சிவாத்தான படலத்துல இருக்காம அது 26 தக்கன் கேசன் படலம். மகவே மேலாங்கதியாக்கும் மகவான் உலகந்தன வெல்லும் மகவின் மகவான் முடிவின்மை எய்தும் மகவின் மகவளித்த மகவான் மேலே பதமுறும் தென்புலந்தார் கடனை மகவான் அன்று இல்லை என வகுத்தான் தெரித்தும் கண்ணுவனே. மக்கட்பேரே மேலாம் கதியினை பெறச் செய்யும் மகனின் மகனால் இந்திரலோகத்தை தன் கீழ்ப்படுத்தும் நீடித்த இன்பம் தரப்பெறும் மகனுக்கு மகனால் அதாவது பேரன் புதல்வனால் வீடு பேற்றினை நல்குவிக்கும் பிதிரர் கடன் பேறுதலான் இறுக்கப்படுதலின் கடனை கொடுத்து கடத்துதலை செய்யும் என கண்ணுவர் கூறினார். புத்திரன் புத் என்னும் நரகின் மீட்பவன். இதனை வேங்கை பழமலையார்க்கு அத்திரமென்ன அயல்விழியாளனின் வேலவனை புத்திரன் என்னும் பொருள்பட ஈன்றிலள் பொன்னுரைத்த சித்திரம் அன்னவன் புத்திரற் பூத்து சிறந்தனே. திருவேங்கை கோவை அப்படியும் ஒன்று இருக்குதம்மா.
துறவு. துறவே அறங்களை வெற்றி நிற்கும் பெரிதாம் விடையூர் தோன்றுதலுக்கும் துறவே உவகை பெறச் செய்யும் துறவே அயன்மால் உலகளிக்கும் துறவே ஈசன் இடத்திருத்தும் எவரும் மேலா சொல்லுவதும் துறவேயாமென்று எழுந்து நின்று சொற்றான் சைவ துருவாசன் துறவை பற்றி சொல்றார். இருவகை பற்றுக்கள் நீங்குதலே துறவாது செய் அறங்கள் எவற்றினும் மிக்கதாகும் காளைய ஊர்தியாக உடைய இறைவன் திருவுள்ளத்து கருணையை எழ தூண்டுவதும் அதுவே. அப்பற்ற அறுத்தலே சத்திய உலகையும் வைகுந்தத்தையும் ஒருங்கு தரும். துறவே ஈசன் அடியினை கீழிருத்தும் யாவரும் பிறவற்றின் மேலாக போற்றுவதும் துறவறமே என இருக்கை நின்று மெழுந்து நின்று வலியுறுத்தி பேசினார் சிவ சம்பந்தமுடைய துருவாச முனிவர். அவர் கோபக்கார் சூத முனிவர் ராணிய கவடி சூத முனிவர் வரவு பாட்டதான முடியும். இன்னவாறுபன் முனிவரும் இயம்பினர் பிணங்குழீவர் ஈட்டு நன்னர் வான் தவங்கொணர்ந்தென ஆயிடை நணுகினான் விடையூறும் என்னை ஆளுடை இறையடி தைவரும் இடையறத்தியானத்தான் பன்னு மெய்த்தவ பராசரன் பயந்தருள் பண்ணவன் மாணாக்கன் மாணாக்கனம் சூத முனிவற்று பராசரன். காஞ்சி புராணம் இங்கனம் முனிவர் பலரும் தத்தம் மன கருத்தியே வலியுறுத்தி பேசி மாறுபடுகையில் தவமுடையாராகிய தாங்கள் செய் நலமுடைய பெருந்தவம் கொணர்ந்தாற்போல நைமிச வனத்தை அணுகினர். விடையூறும் விமலன்றன் திருவடிகளை இடையறாது நினைவால் தடவுகின்ற பேசப்பெறும் உண்மை தவமுடைய பராசர முனிவர் ஈன்றருளிய வியாசர் தம் மாணாக்கராகிய சூதமுனிவர் பராசர வியாசட்ட மகன் பராசர தான் வியாசர். பராசர முனிவற்ற மகன் தான் பராசர முனிவற்ற மகன் தான் வியாசர். பராசர மாணாக்கதான் சூதமுனிவர். சூதமுனிவர் விளங்கு நீற்றொளி கதிர் செய்ய வீங்குருள் அக்க மாளிகை வீசும் வளங்கணிந்த பொன் மேனியான் புண்ணியம் வடிவெடுத்தன வந்தான் துளங்கு ஆறா துயர் புராண முற்றளந்தறிந்தில்லே அமரர்கா கலங்க உறுத்தவன் உண்மை தேர்ந்துயிர்க்கலாம் கருணை கூர்ந்தருளும் சூதன். உயர்தற்கு காரணமாகிய 11 புராணங்களையும் முழுவதும் அளந்து அறிந்த பழையோனும் தேவர் பொருட்டு விடமுண்டு கண்டங்கருத்தவன் உண்மை இயல்பை ஆராய்ந்து சலியாது நின்று உயிர்களுக்கெல்லாம் கருணை மிக்கூண்டு அருள் செய்யும் சூத முனிவர். சூத அர்த்தவன் உண்மை தேர்ந்த துயிர்கோளன் கருணை கூர்ந்து அருளும் சூதன். உயர்தற்கு காரணமாகிய 11 புராணங்களையும் முழுதும் அளந்தறிந்த பழையோனும் தேவரு பொருட்டு விடமுண்ட கண்டன் கருத்தவன் உண்மையில் அன்பை ஆராய்ந்து சலியாது நின்று உயிர்க்கலாம் கருணை நீ கூத்து அழுசை முதல் சூத முனிவரனும் ஆகியோன் விளங்கும் திருநூற்றொளி கதிரை பரப்ப உருத்திராக்க மாலை பேர்வுளை வீசும் நலம் முதிர்ந்த பொன்மேனியனாய் புண்ணியம் ஒவ்வொரு கொண்ட எனினும் வடிவெடுப்படும் எழுந்தருளினான். கருத்துக்கு கருத்து படிக்கணும் போல ஒருக்க நீங்க படிங்கம்மா, நான் பாருனா. முனிவர் வினவுதல்.
புக்க சூதனை முனிவர் அவர் யாவரும் பொங்கிய வெறுங்காதல் மிக்க ஓகையின் எதிர்கொடு பூசினை விதியுளி வளாதாற்றித் தக்க ஆதன திருத்தினர் வினவுவார் தருகண்யம் புலையா வாழ்க்கை ஒக்க நீ பாயாம் முன்னரே அருந்தவம் உயர்த்தினம் அதனாலே நைமிச வனத்துக்கு உட்புக்க சூத புராணிகரை முனிவரவர் யாவரும் மிகு விருப்பினால் மிக்க மகிழ்ச்சியின் இருக்க எழலும் எதிர் செல்லவும் கொடு தகுந்த தவிசில் இருத்தி விதிமுறை வலுவாது பூசனை செய்து வினவுவர் வெண் கண்மையுடைய ஐம்புல வாழ்க்கையை ஒருங்கு கைவிட யாம் முன்னமே அரிய தவத்தை செய்தன மாதலின் ராணியாக வென்றி வழிவிட பிரானடி காண்பதே வீடு பேற்றி நிற்கேது என்று தேறினம் காண்பதற்கு வாயம் மற்றெதுவெனத் தெளிகில்லோம் ஒன்றலாதன வேறுரைத்தனம் உயங்கினம் பிணக்குற்றோம் மன்ற கண்டிலேம் துணிவு மெய்யுணர்வினான் மலக்குறும் பறச்செற்றோய் வெற்றிகளை உடைய வெள்ளை விடை பெருமானடியை காண்டாலே வீடு பெற்றிக்கு வழி என்று தெளிந்தோம். இத்திருவடிகளை அறிதற்குரிய உபாயம் இதுவெனத் தெளியும் வலியிலே வெவ்வேறுபட ஒவ்வொன்றையும் முத்தி சாதனமென வலியுறுத்துகின்றோம். தனந்தனம் மாறுபட்டோம். துணிந்து ஒரு வழியை நிச்சயமாக காணோம். மனத்தீமையை முற்ற அளித்தவரே, அதாவது முத்தரே. மேல கொண்டு போங்க. புராண வரலாற்று படலாம். எங்கள் பாக்கிய பயனென நீ இவன் எய்திட பெற்றேயாம் கொங்கு ஈத்தார்த்த துளவனே வியாதன் அக்குலமுனி அருளாதே அக்கண் மூவர் புராணமும் உணர்ந்தனை அறமுதல் பொருள் நான்கிற்கு பொங்கு சீர்த்ததே சீர்த்தி தோய் நீ அறியாத புவனம் மூன்றினும் இல்லை. யாங்கள் செய்யும் பணி புண்ணிய பயனும் பணி இங்கெழுந்தருள பெற்றோம் யாம். நறுமணம் கமல்கின்ற துளாய் மாலையை திருமாலோ வியாச முனிவர் அம்முனிவர் சிரேஷ்டர் அருள்கொடு அவரிடத்து 11 புராணமும் அறமுதலாக கூறும் நாற்பொருளும் மிகு போலோய் நீ முற்ற உணர்ந்தவனை நீ அறியாதது முப்புவனத்திலும் இல்லை. ஆதலாட்பல நெறியினும் துணிந்தவாரன் திருவடி காண்டற் கேது எங்களுக்கு அருளுதி வர்றிது நீ ஏகலை உயர்வானிற் பாதவம் புறப்பெரியவர் காட்சியும் பயன்படாதொழியாதலால் சூதவமாத என்றலும் அகங்களிதுளும் ஓதுவன் சூதன் ஆதலால் பல நூன்முறையானும் துணிந்த வகையால் அறந்திருவடியை தரிசித்ததற்கு எளிதாயதோர் உபாயம் எங்களுக்கு அருள் செய். பயனின்றி நீ செல்லலை கற்பகத்தெரு ஒப்ப பெரியோர் தரிசனனும் பயனுறாது ஒழியாது பயன்படும் சூதமாதமனே என்று கூறிய அளவிலே களிப்பு உள்ளத்து அடங்காது மீதூர்ந்து சூதன் ஓதுவான். அணியக்கா சூதமுனிவர் விடை கூறுதல். சூதமுனிவர் விடை கூறுதல். மொழியும் இப்பொருள் மூவரு புராணத்து காந்தமும் விருகூற்றிற் கழிவில் சீசனற்குமார சங்கிதை இனிற் காளிகா கண்டத்தில் தழுவு தீர்த்தமான் மியத்தது நந்திபாட் சனற்குமாரன் கேட்டங் கழிவிலா அருள் வியாதனுக்கு குரைத்திட அவனுக்கு அருள் செய்தான். அவன் எனக்கு அருள் செய்தான். பேசப்பெறும் இப்பொருள் விடயம்
பதிரன் புராணத்தினுள் காந்த புராணத்தின் 6 பகுதிக்குட்பட்ட நிலை பெறு சிறப்பினையுடைய சனத்குமார சங்கீதையு காளிகா காண்டத்தில் தழுவப்பெறும் தீர்த்த மான்மியத்தது. அதனை நந்தியம்பெருமானிடத்து சனத்குமார முனியும் அவர்பால் வியாசரும் அவ்வியாசர்பால் தாமும் அருளப்பெற்று வழி வழியாக வந்தது இது. நீர் பேரறிவாளராய் விரதனன் அறியினேற் புலராமே தூயமைத்தவத்தின் வழியினான் பழமலத் துளறுகள் துமையோர்வாள் பழமலத் துகளை உறுத்து உமையோர் வாழ் நாயனார் அருள் பெற்றருளீர் ஆதலின் நன்றும் இப்பொருள்கள் உங்கட்கே ஓதுவன் ஒருங்கிய மனத்தொடும் கேள்மீன்கள் என வேண்மெங்கள் எனலோ ஓடும். நீவிர் பேரறிவனாய் கொள்கையிலும் நிலைபெற்று நின்று புனிதமாகிய உண்மைத்தவத்தின் வலிமையினால் ஆணவ மலவலி கெடுத்து மங்கை வங்கனார் திருவர்களை பெற்றுள்ளீர் ஆதலின் பெரிதும் இப்பொருள் உங்களுக்கமைய ஓதுவன. நீவிர் யாவரும் என்ன ஒருங்கிய மனத்தினராய் கேண்மீன் கால் என்ற அளவிலே அவையில் அண்டர் நாயகன் அடம்புரி நாயகன் அடியவர் உலக்கோயில் கொண்ட நாயகன் திருவடி தரிசனம் கூடுதற்கு உபாய சீர்மண்டு தீர்த்தமான்மியத்து நீ பெற்றது எவ்வாறென கடாவுற்ற பண்டைமைத்தவர் கிருமையும் புலப்பட பகர உற்றனன் சூதன் தேவர் தலைவனும் அதான் அண்டர் நாயகன். நடம்புரி நாயகன் அதாவது திருக்கூத்தினை அடியவர் உலக்கோயில் கொண்ட நாயகன் ஓவாதி இயற்றும் முதல்வனும் அடியவர் உள்ளத்து விளங்கி வீற்றுதலின் அவற்றை கோயிலாக கொண்டவனும் ஆகிய பெருமான் திருவடி தரிசன பேறு வாய்த்ததற்கு உபாயமும் சிறப்புமியும் தீர்த்த மான்மியத்தில் நீ பெற்ற வரலாறும் எங்கனம் என வினவிய பழைய மெய்த்தவர்க்கு இருவகையும் விளங்க சூதமுனிவர் விடுத்து உரைத்தனர். புராண வரலாற்று படலம் முற்று பெற்றது. இனி சனத்குமார படலம் நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் 20 நிமிஷம் இருக்கு, படிப்போமோ? சனத்குமார படலம். மகாமேரு சிறப்பு. எழு சீரடியா ஆசிரிய விருத்தம். தொடுகடல் வரைப்பின் மண்பதத் தொகைகள் சோழன் மீனவனென ஈண்டி படர் பொலங்குபைகள் கவர்ந்துரா வண்ணம் பரிந்து காப்பவரென அசுரர் கடவுளர் இயக்கர் சித்தர் கந்தருவர் கிண்ணரர் சாரணர் பிறரும் உடனுற நெருங்கி போற்ற உலகும் உருவி மேல் நிவந்தது மகாமேரு சுரம். சகரரால் தோண்டப்பெற்ற கடல் சூழ்ந்த நில உலகில் மக்கள் சோழ பாண்டியனர் என திரண்டிக்கு போந்து பரவிய பொற்குவியல்களை கைப்பற்றாதபடி வருந்தியும் காப்பவரை ஒப்ப அரசரும் தேவரும் ஒப்ப அசுரரும் தேவரும் இயக்கரும் சித்தரும் கந்தருவரும் கிண்ணரும் சாரணரும் பிறகும் ஒருங்கு நெருங்கி காப்ப மேரு மூவுலகும் ஊடுருவி மேலும் உயர்ந்தது. கரிகால சோழரும் உக்கிரகுமார பாண்டியரும் மேருவை செண்டால் அடித்தமை. புராணம் படித்த திருவிளையாட புராணத்துல சோழருக்கு பாண்டியருக்கும் இந்த செண்டாலை அடித்தது. அவர் போய் கொடுத்துட்டு போவார் செண்டை சேருமான. செண்டால் அடித்தமை செண்டு கொண்டு கரிகாலன் ஒரு காலின் இமியச்சிய மால்வரை திரித்தருளி
திருவிளையாடல் மேருவை செண்டால் அடித்த படலம் காண்க. சேரரும் கைப்பற்றிமை அமைவதால் அருவி இமயம் விற்பொருட்டு. 18:10 2ஆம் பதிகம் 14வது 18:10 இது வருதுதான். சேத்தன முழுதும் தன் நிறமாக்கும் செய்யால் தனக்கினமாகி சாந்தமாணிக்க வண்ணர் ஏகம்பர் தமக்களால் வணங்கிடாதாகி வார்த்தவள் கோளும் நாள்களும் நாளும் வரம்பெற இராப்பகல் விளக்கி நேர்ந்த பேராசை எட்டையும் பகுத்து நின்று தமனிய குன்றம். தன்னை அடுத்த பொருள்களை தன் இயல்பாக்கும் அப்பொன்மலை தன்போல உயிர்களை சிவ இயல்பு ஓக்கி சிவத்தன்மையாக்கும் மாணிக்கவண்ணராகிய திருவகம்பனுக்கன்றி ஏனையோர்க்கு வணங்காமல் ஒளி மிகுந்த சூரியன் முதலிய நவக்கிரகங்களும் நட்சத்திரங்களும் எந்நாளும் வலம் பெறுதலால் இரவும் பகலும் விளக்க 8 பெருந்திக்குகளையும் பகுத்து காட்டி எல்லையாக நின்றது. மேருதன்மைமாக்குதல் கனகமலை அருகே போயின காக்கையும் அன்றே படைத்து பொன்வண்ணமே மேருவில்லாக படைத்தமை சந்திர சூரியர் வலம் பெறுதல் ரவீந்தியமும் கடல் உடன் வரும்பலை. அங்க மேரு மலைக்கு பக்கத்துல கருமன்றையுடைய காக்கைகள் போனாலும் பொன்மயமாத்தானான் தெரியும். நாயக்கும் மற்றி தன் ஒளி பரந்திமையோர் நாடு பொன்னிறம் படைத்ததென்று வரும் வியத்த குங்கிரி மணி பல வரன்றி மீது நின்றுளி முழங்கு வெள்ளருவி வயக்க மாண்ட முப்புரிசையன் நிறுத்த வள்ளல் பூட்டி விட்டிருத்திய சிலையின் இயக்கம் மேவுபல் பொறிய பென்னக நான் இறைந்து கொண்டளிர் தொடக்கமே ஒக்கும் விரும்பினிதன் ஒளி பெரத்தலினால் தேவருலகு பொன்னிறம் படைத்ததென்று யாவரும் அதிசயிக்கத்தகும் மேருமலையில் பல மணிகளையும் வாரிக்கொண்டு மேல் நின்று அழியும் வெள்ளிய அருவியின் ஒளிகள் விளக்கத்தால் மாட்சிமைப்பட்ட திரிபுரங்களை அந்நாள் இறுதி செய்து உதவி செய்த பெருமான் வாசுயாய நாணியை தளர்த்தி நிறுத்திய வில்லின்கண் நெட்டியிர்ப்பு கொள்ளும் பல புள்ளிகளையும் வரிகளையும் உடைய அப்பாம்பின் மூச்செறுதலை ஒக்கும் இருத்துதல் நேர் நிற்க நரணியை தளர்த்துதல் இளைப்பாறும் நெட்டு ஈர்ப்பினை ஒக்கும் அருவி ஒளி. பிராணியக்கா மலையவற்றையும் சிறகரி வலாரி வயங்கட ஒரு தளித்தவன் வணங்குஞ் சிலையினைப் பற்றி தூங்குவை தென்னை திவலை இந்திர திருவிலை காட்டும் அலை திரைப்புனல் அருவிசூழ் மேரு அப்பொன் மாற்றினில் அதிகமாயது தான் நிலை பெறுத்தவர் எண்ணிலர் கூலி இச்சை நிறைதக்க நிறை தவ கனல் கதுவலிற் போலும் அலைக்கும் அலையை உடைய நீர் வடிவமாய அருவி சூழ்ந்த மேருமலை எல்லா மலைகளையும் சிறகினை அறிந்த இந்திரனது வெற்றிகட போர் செய்தளித்து அவ்விந்திரன் வளைக்கும் வில்லை பறித்து அவ்விடத்து வைத்தாற்போல அம்மலையில் உள்ள அருவியின் திவலைகள் அவ்விந்திரனது வடிவை காட்டா நிற்கும் அம்மலை அழகிய பொன்வகை மாற்றினிலே அதிகமானது நிலைபெற அளவிறந்த தவமுடையோர் ஒருங்கு கூடி செய்ய தவ நெருப்பு பற்றுதலால் போலும். நீர் திவலைகளில்
சூரிய ஒளியாலும் மேருவின் ஒளியாலும் பல நிறங்கள் காட்டுதலில் இந்திரவில் என்றனர். பொன் சுடச் சுடரும் தவாக்கினியில் ஒளி மிகுகிறது மேரு என்பர். பொன் போல இருக்குமாக்குமா? இல்ல, பொண்ணு சுடச்சுடத்தான் அதுல முழிச்சு வரும், மின்னும். சுடச்சுடத்தானா அந்த பெருமை வரும் பொண்ணு. மேருமலைய வளைச்சுதான். ஓ, சதசிருங்க மலைவளம் தடாத 2 கதை இருக்குது ராணியக்கா. மேருமலைய வளைச்சு வில்லாக்கித்தான் திரிபுரத்தை எரிச்சது. ஆனா மேருவ செண்டாலை அடிச்சது வேற, அது வேற. மற்ற அந்த பாம்பு அந்த கடைஞ்சது அது நஞ்சு அது நஞ்சை திருப்பாற்கடலை கடையேக்க வாசியத்தான் நானானது. மந்திரமலையை மத்தாக்கினார். அதான் கக்கி விடுதா விஷத்தை அதை அவர் எடுத்து தொண்டைகளை வச்சு கொண்டார். மலைய பாம்பால கடந்தவர் அந்த அளவு. அந்த பெரிய மலைய கடைய சும்மா கயிறால கடையலாது. அப்ப பாம்பு ஒரு நீளமானது, பாம்பு நஞ்ச கக்கி போட்டு அது அடுத்த அதுல வலி தாங்க இல்லாம நஞ்ச கக்கி போடுது. அப்ப அவர்கிட்ட கெடுக்க போதுன்றோடனே அதை இறைவனேந்தி ஒழுங்கி கொண்டாராம். சரிங்க மலை வளம் அமுதமும் அதுக்குள்ள வந்ததாகும். என்ன அமுதம் அமுதத்தானே கடைஞ்ச வாழ்க்கடை அமுதத்தை எடுக்க தேவர்கள் தாங்கள் வெல்ல பாத்தினோம், அசுரர்கள் தாங்கள் வெல்ல பாத்தினோம். தடாத பேரொளி தமனியம் படுத்ததண்ணா அண்ணாரச்சுனை குழுமியங்குவட்டு வடாது மாமலை காந்தியின் பிறக்கம் அடங்கிட்டதுவல் சுடர் விரிந்தெழுந்த கிடாத தோற்றமே மற்ற அதன் மேற் சிலர் சுரும்பினம் படையொடு தழுவி விடாது பண்படு பொழில் சிறந்த சிறுங்க விற்பென திசை பெயதுள்ளதால் தடுத்தற்கரிய பெரிய ஒளிவாய்ந்த பொன்னளி முதிர்ந்த குளிர்ந்த சுனைகளை கொண்ட சிகரங்களுடைய வடக்கு கண்ணுள்ள பெரிய மேருவின் ஒளியின் மிகுதி மடங்காத பல கிரணங்களை சின்ன சின்ன வசங்களா போட்டான். இல்லை, இது மிதி மடங்காத பல கிரணங்களையும் கிரணங்களையும் விரித்தெழுந்து அழியாத காட்சியையே ஒப்ப அம்மலை மேலிடத்து விளங்கும் ஆண் வண்டின் கூட்டம் பெட்டை வண்டுகளோடு தழுவி பிரியாது துயில் கொள்ளும் சோலை சூழ்ந்த சதசிருங்கம் பெயர் கொண்ட சிகரம் திசையெல்லாம் புகழால் பரவியது உண்டு. தன்னியதே நின்னுமா குரவி மாதவி உளிஞை மந்தாரங்குருந்து பாடலம் பாளை முந்திரிக மெருது போதி விடாஞமை ஓமை வஞ்சி காஞ்சி குங்குமன் நமையோடு ஆனரை தலா உதி செருந்தி சேகினமகில் பலாசு சந்தில்ல மாபில்லம் வரைத மாலம் மாத்தலை கனி அதிங்கம் பகுலம் இன்னென நெருங்கின ஓங்கும் குரா குறுங்கத்தி சிறுபீளை மந்தாரம் குருந்தம் பாதிரி பாலை முந்திரிகை மருது அரசு வேறுங்க இவ்வளவு மரம் இருக்கன். இஞ்சி காஞ்சி குங்குமன் நமை ஒடு ஆண் வரை முல்லை ஓதி செருந்தி சே புலி அகில் முறுக்கு சந்தனம் தேற்றாமா ஆச்சா வில்வம் மூங்கில் பச்சிலை மாதலை வேங்கை அதிங்கம் மகிழ்வை போல் வென நெருங்கி வளர்ந்து ஓங்கும். குறுக்கத்தி வஞ்சி முல்லை இவை கொடிகள் பிறமரங்கள். புராண வரலாற்றில் 8-9 சேட்களில் முனிவரவர் பெயர் அடையின்றி பேசப்பெறும். இல்லம் ஆ எனவும் இல்லம் மா எனவும் பிரித்து ஆச்சார மரம் மாமரம் என்னன்னு சொல்லி நம்ம எப்படி அதை பொருள் எடுக்கணும். மாமரம் சனத்குமார பழம் அன்றினார்புறம் அழல நகைத்த அண்ணல் சேவடி கண்பரா இயல்பின்
துன்று மெய்த்தவை தவயோகியர்க்கெல்லாம் தூய நற்றவச் சாலையுமாகித் தென்றலூர்தரப் பூமணம் சஞ்சலத் தெளிவுணச் சுனை அளவில கவின்று பொன்றிடாக் கடவுளர் முதலோர்க்குப் போக பூமியும் ஆயத பொறுப்பு அச்சத சிறுக்கம் பகைவருடைய முப்புறங்களை நெருப்பு பற்ற புன்முறுவல் பூத்த பெருமையர் திருவடிக்கண் அன்பு நீங்க பெறாத தன்மையினால் செறிந்த மெத்தவயோகியர் யாவர்க்கும் புனித நற்றவன் சாலையுமாகி தென்றல் தவத்தினாலே மலர்மணம் தென்றல் தவழ்தலினாலே மலர் மணமெங்கும் செறிய தெளிந்த நீர்மயமாகிய அளவில்லாத நீர்ச்சுனைகளாற் பொலிந்து அழியாத பிரமன் முதலியோர்க்கு போக பூமியாய் உள்ளது. அன்றினார் புறமெரித்தார் காலயம் பூசத்தில் யோகத்திற்கும் போகத்திற்கும் இடனாய் விளங்குகிறது அது. அங்கண் வாழ்தரும் அயன்மனை கிளத்தி அங்கு நாப்பண்ணென்று அருந்தவன் செயல் போல் கொங்குலாந்துவர் பங்கயத்திரைதேர் குறிப்பின் ஓதிமம் அசைவர இருக்கும் பொங்குவண்டிரை தீர்த்தத்தின் மடலே புறங்க அடர்ந்தவர் வரம் அவர்க்கு தவித்தங்கு காட்சியின் நறுமலர் உதவி அடைந்தவர் அவர்கட்குதவி தங்கு காட்சியின் நறுமலர் பொது தக கடுக்கை ஒன் சொரிவன உடைத்தலால் அவ்விடத்து வாழும் பிரமனது மனைவியாகிய கலைமகள் நெருப்பின் நடுவில் நின்று செதற்கரிய தவத்தை செய்தல் போல நறுமணம் பெறவும் சிவந்த தாமரையில் இதை கவரும் குறிப்போடு அன்னம் அசைவற்று நின்றிருப்ப எழுந்தோங்கும் வெள்ளிய அலைகளை உடைய தீர்த்தத்தின் பக்கத்தில் திரிபுரங்களை வென்ற இறைவர் வரத்தை அக்கலைமகளுக்கு தந்தருடி நிறைவேற்றிருக்கும் காட்சி போல நறுமணங்கமலும் மலர்கள் செறிந்து நெருங்கிய கொன்றை மரங்கள் மலர் சொரிதலை உடையது. அன்னன் செந்தாமரை மலரடை அசைவர இருப்ப கொன்றை நின்று அதன் மேல் மலர் சொரியும் காட்சி நாமகள் நெருப்புடை அசைவற்று நின்று தவன் செய்ய சிவபுரான் அறுதலை ஒக்கும். அந்த செந்தாமரையில் அவன் நிற்கிறாவான் கொன்ற மலர்கள் சிவத்தன்றானே அதுகள் கொன்றது அந்த நெருப்புகள் அவன் செய்யறது போல இருக்கான். அடுத்த பாட்டு படிப்பதான் நீது சந்திர சூரியர் கிரணம் பிரபலாமையின் ஒரு பொழுது அளந்தோர் போது கூம்பும் அச்சையாங்கின்றி பிரிமுறுக்குடன் இந்தென்றும் ஓர் இயல்பிற்கோதில் பெண்மணி கதிரொளி வருட குளிர்ந்த திரண்ட தவத்தையும் கடந்து மாதர் வெண்பிறை கண்ணியர் அடிசேர் மாந்தர் ஒத்துள வளஞ்சுனை மலர்கள் வளமிக்க நீர்ச்சுனையிலுள்ள மலர்கள் தம்மேல் சந்திர சூரியர்களுக்கிடையே கிரணங்கள் கலத்தல் இல்லாமையால் ஓர் பொழுது அலர்ந்து மற்றோர் பொழுது குவியும் அச்செயல் அவ்விடத்திலில் குற்றமில்லாத பல மாணிக்கங்களின் ஒளி தடவுதலாட் கட்டு அவிழ்ந்து எப்போது மோர் இயல்பாய் வாடாது மலர்ந்து கேவல சகல அகவத்தை எண்ணி மிட்டு நிலைகளையும் கடந்து அழகிய இளம்பிறையை மாலையாக சூடிய இறைவரது திருவடியைச் சேர்ந்த சிவஞான செல்வர்களை ஒத்தன
ஒத்தன வளவிய சுனைமலர்கள் உயிர்கள் கருவிகளோடு கூடிய நிலை சகலமும் நீங்கிய நிலை கேவலமும் ஆகும். இவை நீங்கிய நிலை சுத்தமாகும். திருவருளே சார்பாக அறிதல் மலர்தலும் கூம்பலும் இல்லதாகி அறிவு நிலை. முன்னிலைகளிலும் வள்ளுவ பெருந்தகையர் இருள் நிலை மருள் நிலை அதாவது தெருநிலை மாசறு காட்சி என்பர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. நீங்க கௌதோட நிப்பாட்டுவோம் உங்களோட பாட்டோட அம்பில ஓகே படிச்சா எங்களுக்கு இப்ப வேற மாதிரி விளங்குந்து இருக்கிறோம். வென்ற ஐம்புல வாழ்க்கையர் வடிவின் விளங்கு ஊதியும் விடை கமல் கடாத்த குன்று போல் உயிர்களிற்று நீள்கோட்டு குலவு முத்தமும் வேய் உகுமணியும் துன்றி வானிலா கற்றைகால் வெண்மை தூய பொன்மையை விழுங்கிய தேயோ அன்றி அவ்வரை பொன்மையே வெண்மை வெண்மை தனை விழுங்கியதோ அது அறியேம். ஐம்புலன்களை வென்ற தவ வாழ்க்கை உடையவரது திருமேனியில் விளங்கும் விபூதியும் மணங்கமலும் மதங்களையுடைய மலை போலியர்ந்த களிற்றின் நீண்ட தந்தத்தினின்றும் சொரியும் முத்தும் மூங்கலின்றும் உதிர்கின்ற முத்தமும் பொருந்தி வெள்ளொளி தொகுதி உமிழ்கின்ற வெண்மை களங்கமில்லாத பொன்மையை விழுங்கியதோ அன்றி அம்மலையது பொன்மை வெண்மைதனை விளங்கியதோ அதன் அறியோம். என்னன்னா அந்த மலைய பற்றி சொல்லினேன். இது முடிய உண்டுதான் இருக்கு. அதை படிச்சு முடியுங்க. இனிய சீர்வரு சத சிறுங்கத்தின் இனிய சீர்வரு சத சிறுங்கத்தின் எண்ணிலா பெருவளத்தனவாகி நலமனற் பொழில் சண்பகம் சரளம் நரந்தம் தெங்கோங் கரம்பைகள் கொடுத்து வசன நீள் சுனை மல்கிய பிரமவனம் ஒன்று உள்ளது. மற்றதன் நான்பான் தனை நிகற்பது நான் மறைக்கிழவன் தானமாயது பிரமமாநகரம். இத்தன்மை வாய்ந்த சிறப்பினை உடைய சதசிருங்க மலையின் அளவிட அடங்காத வளங்களை உடைய வனவாகி தேனூறு மலர்களை கொண்ட சோலைகள் சண்பகமும் தேவதாரும் தேனூறு மலர் என்று சொல்றான் சண்பகத்தையும் அதுக்குள்ள தேவதாரும் நாரத்தையும் தென்னையும் கோங்கமும் வாழையும் சூழ தாமரைகள் மிக சுனைகள் நிறைந்த பிரம வனம் ஒன்று உள்ளது. அவ்வனத்தின் மத்தியில் பிரமனது தானமாக உள்ள பெரிய பிரம நகரம் தன்னை தான் ஒப்பது உள்ளது. முனிவர் ஜோ செய்திருத்தல். அது அடுத்ததுல எங்கும் படிப்போமா? ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.